எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இந்த வீடியோவில் சில பெண்களோட வரங்கள் கொண்டு வந்திருக்கோம்மா. வீடியோ முழுசாக பார்த்துட்டு எந்த பெண்ணோட வரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்களோட பேரை கம்மலில் தெரிவித்து விருப்பத்தை தெரிவிங்கம்மா. இப்போ முதல்ல வரனை பார்த்துடலாம். இவங்க பேர் ஆனந்திமா, வயசு 40 ஆகுது. இப்போ உங்களுக்கு நல்ல வரம் தாம்மா கொண்டு வந்திருக்கேன். இவங்க ஜாதகத்தை முதல்ல பார்த்துடலாம். இவங்க இந்து மதம் சொல்கிறாங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா நாடான்னு சொல்லியிருக்காங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா கடகம் சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினின்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் பார்த்துட்டு வராங்க. இவங்களை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்ல கேரக்டர் உள்ள பெண் நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்கிறது ரொம்பவே அபூர்வம் தாம்மா. நான் இவங்ககிட்ட நேரடியாக பேசும்போது இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்மா. இவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே படுத்த படுக்கையாகி இருந்த போது இவங்க தான் அவங்கள பல வருஷமாக கூட வந்து பார்த்துக்கிட்டாங்களாம். இப்போ சில மாதம் முன்னாடி தான் அவங்க உடல்நிலை ரொம்ப மோசமாகி தவறிட்டாங்களாம்மா. இவங்க ஒரு டிகிரி படிச்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸ்க்காக தான் பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு கூட இவங்க பேரண்ட்ஸ் கூட தங்கி வந்து பார்த்துட்டு இருக்காங்களாம். இப்போ வீட்டில் ஊருக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம்மா. இவங்க பேரண்ட்ஸ் போன அப்புறம் 2 பேரும் வேலைக்கு சேர்த்து நல்லா பண்ணிட்டு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க கொஞ்சம் நடுத்தர குடும்பம் தாம்மா. இவங்களுக்கு மேரேஜ் ஆகி சில வருஷத்துலேயே இவங்க ஹஸ்பண்ட் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டாங்களாம். இவங்க அதுக்கப்புறம் மேரேஜ் எதுவும் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. அப்புறம் பல கஷ்டத்தை தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் தாண்டி தான் வந்திருக்காங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் பார்த்துட்டு இருக்காங்களா. யார்கிட்ட பார்க்க ஆரம்பிக்குன்னு தெரியாமல் இருந்திருக்காங்கம்மா. நம்ம சேனலை பார்த்துட்டு நம்மகிட்ட வந்திருக்காங்க. இவங்க இப்போ பண்ணுற ஊர்க்க பிஸ்னஸ் நல்லா போயிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ 2ஆம் திருமணம் பண்ண போகிறவங்க இவங்க கூட வந்து வீட்டோட மொபைல் எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்பவும் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களோட பாஸ்ட் லைஃப் பற்றியும் கேட்க மாட்டாங்களா. இவங்க இயல்புலையே ரொம்ப கேரிங்கான பர்சன்மா. இவங்களை பிடிச்சிருந்தா இவங்களோட பேரை கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த வரை நான் பார்க்கலாம். இவங்க பேர் துளசி, வயசு 41 ஆகுது. இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இன்னைக்கு உங்களுக்கு அருமையான நல்ல வசதியுள்ள பெண் வரணுமா கொண்டு வந்திருக்கேன். இவங்க ஜாதகத்தை பற்றி பார்த்துடலாம். இவங்க இந்து மதம் சொல்லியிருக்காங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா செட்டியார்னு சொல்கிறாங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா ரிஷபம் சொல்லியிருக்காங்கம்மா. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகட சரீரம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் பார்த்துட்டு வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா. இவங்க ரொம்ப தங்கமான குணம் உள்ள பொண்ணு சொல்லியிருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸ் தான் நம்மகிட்ட பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்கம்மா. இவங்க கொஞ்சம் ரிசர்வ் டைப்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அமைதியான கேரக்டர்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டாங்களா. இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்களா. இவங்களுக்கு சொந்தமாக வீடு லேண்ட் இருக்குதான்னு சொல்கிறாங்க. அப்புறம் 4 கடைகள் வாடகை விட்டுருக்காங்களா. அதனால் இவங்களுக்கு வசதிக்கு எந்த குறையும் இல்லாமா. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்குதான்னு சொல்கிறாங்க. இவங்களை கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு தம்பி இருக்காங்களா. 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி தனித்தனியாக செட்டில் ஆகிட்டாங்களா. இப்போ இவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒத்து போகாமல் தனியாக வந்துட்டாங்களாமா. அதை பற்றி கேட்கணும்னு தான் சொல்லிட்டாங்க. வரப்போகிற கணவரும் இதை பற்றி கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் பண்ணி மந்த்லி நல்ல இன்கம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வரன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நல்ல குணம் உள்ள கணவர் வரணும் இருப்பாங்க. மனைவியாக ஈக்குவல் ட்ரீட் பண்ண சொல்கிறாங்கம்மா. ஏற்கனவே இவங்க டாமினேட் பண்ணதால தான் ஒத்து போகணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த வேலைக்கு போகணும்னாலும் பரவாயில்ல சொல்கிறாங்க. எங்கள் வீட்டோட மொப்பத்தை எதிர்பார்க்குறாங்க. இவங்களையும் பையனையும் நல்லபடியாக பார்த்துட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமலில் தருவீங்கம்மா. அடுத்த வரை நான் பார்க்கலாம். இவங்க பேர் ஜீவிதா, வயசு 45 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க தங்கமான குணமும் நல்ல வசதியும் சேர்ந்துக்கிற பெண் வந்தாம்மா இது. இவங்க ஜாதத்தை பற்றி பார்த்துடலாம். இவங்க இந்து மதம் சொல்கிறாங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா கவுண்டர்னு சொல்லியிருக்காங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா கடகம் சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் சொல்கிறாங்க. இவங்களும் 2ஆம் திருமணத்தை பார்த்துட்டு வராங்க. குடும்ப ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்காங்களா. படித்து முடிச்சுட்டு இப்போ பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டு வராங்களா. இது இல்லாமல் இவங்க பிராண்டை ஃப்ரான்சைஸ் விட்டு கூட அதுலேருந்து ராயல்ட்டி அமௌண்ட் வந்துட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல திறமையான பொண்ணுமா இவங்க. அதே நேரத்தில் சுயபுத்தி உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க எங்கிட்ட பேசும்போதே புரிஞ்சிக்க முடியுது. இவங்க அப்பா இவங்க ஏரியாவில் ஒரு பெரிய தலைக்கட்டுன்னு சொல்கிறாங்க. மல்டி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களாமா. இவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறாங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா தம்பி இருக்காங்களா. அவரோட பேஷனுக்காக வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி ஆஃப்ரிக்காவில் பண்ணிட்டு இருக்காராம். எப்போ வச்சு தான் அவங்க பார்க்க வருவாங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் அவருக்கு மேரேஜ் ஆகணும்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் சொல்கிறாங்கம்மா. இவனோட முதல் திருமணம் பார்த்தீங்கன்னா ஒரு கசப்பான அனுபவம் வச்சு ஃபீல் பண்ணாங்க. அந்த டீட்டெயில்ஸ் பற்றி நம்மகிட்ட எதுவும் சொல்ல சொல்லிட்டாங்க. வரப்புற துணியும் அதை பற்றி எப்பவும் கேட்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ தான் அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு வராங்களாம். அதுலேருந்து மீண்டு வந்து 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வரம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பியூட்டி பார்லரில் ஒரு நல்ல வருமானம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற கணவர் இவங்க சந்தோஷமாக வச்சுக்கிட்ட போதுன்னு நினைக்கிறாங்க. இவங்களையும் பொண்ணையும் நல்லபடியாக பார்த்துன்னு நினைக்கிறாங்கம்மா. ஒரு நல்ல வேலையில் ஒரு டீசெண்டான வருமானம் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. எந்த கெட்ட பழக்கமும் இருக்கணும்னு சொல்கிறாங்கம்மா. மேரேஜ் இவங்களே பண்ணி வச்சு நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களை பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லுங்கம்மா. அடுத்த வாரம் பார்க்கலாம். இவங்க பேர் நந்தினி, வயசு 40 ஆகுது. இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க ஒரு தன்மையான நல்ல கேரக்டர் உள்ள பெண் வரந்தம்மா அது. இவங்க ஜாதத்தை பற்றி பார்த்துடலாம். இவங்க இந்து மதம் சொல்கிறாங்க. ஜாதியும் பார்த்தீங்கன்னா முதலியார்னு சொல்கிறாங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா சிம்மம் சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்தம் சொல்கிறாங்க. இவங்களும் 2ஆம் திருமணத்தை பார்த்துட்டு வராங்க. குடும்ப ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்காங்களாம். இப்போ இவங்க கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம்மா. இவங்க ரொம்ப சாந்தமான குணம் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா அம்மா 2 பேருமே இப்போல்லாம் சொல்கிறாங்க. சில வருஷம் முன்னாடி தள்ளிட்டாங்கன்னா இவங்களை கூட பிறந்தவங்க
பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சி மட்டும் தான் சொல்கிறாங்கம்மா. அவங்க ஹஸ்பண்டுக்கு வேறு ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறதால அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்களா. இவங்க தங்கச்சியே பார்த்து பல வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சில வருஷம் முன்னாடி தான் தவறிட்டாங்களா. அப்புறம் தலைமையில் தான் இருக்காங்களா. இப்படியே லைஃப் கழுத போயிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க 2ஆம் திருமணத்துக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம மட்டும் வந்திருக்காங்க. அவங்க மொத்தம் அதில் இருந்து இவங்க தனிமையில் தான் இருக்காங்க புரிஞ்சிக்க முடியுது. இவங்க ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிமா. இவங்க ஃபைனான்ஷியலான வருமானம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க கவனிச்சுக்கு தான் ஆள் யாருமே என்ன சொல்கிறாங்க. இவங்க நல்லா கவனிச்சுக்கிறதுக்குள்ளே தான் தேட்டாங்கம்மா. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நல்ல கேரக்டர் உள்ள எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒருத்தர் தான் கணவராகவும் நினைக்கிறாங்க. இவங்களுக்கு அப்புறம் இவங்க வச்சிருக்கிறது எல்லாமே இவங்க பார்த்துக்கிறவங்க தான் கொடுத்துட்டு போதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல கணவர் தான் எதிர்பார்க்குறாங்க. இவங்களை பிடிச்சிருந்தா அவங்க ஒரு பத்த கமலை தருவீங்கம்மா. அடுத்த வரை நான் பார்க்கலாம். இவங்க பேர் புவனேஸ்வரி, வயசு 42 ஆகுது. இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு அருமையான சாந்தமான குணம் உள்ள நடுத்தர வசதியில் பின் வரந்தம்மா இது. இவங்க ஜாதகத்தை பற்றி பார்த்துடலாம். இவங்க இந்து மதம் சொல்கிறாங்க. ஜாதியும் பார்த்தீங்கன்னா அகமுடியாதுன்னு சொல்கிறாங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா கண்ணின்னு சொல்லியிருக்காங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் பார்த்து வராங்க. குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா. இவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்காங்களா. படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் சீட்டு பிடிச்சி நடத்திட்டு இருக்காங்களாமா. ஒரு நல்ல திறமையான சுயபத்தி உள்ள பெண் அப்படின்னு இவங்க எங்கிட்ட பேசும்போது புரிஞ்சிக்க முடியுது. அந்த அளவு பேசுகிற வார்த்தைகள் நல்லா தெளிவாக பாயிண்டாக பேசுகிறாங்க. இவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்க கொடுத்து வச்சவங்க தான். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா லாரி டிரைவரை வேலை பார்க்குறாங்களாமா. பெரும்பாலும் ட்ராவலில் தான் இருப்பாங்களா. எங்கள் அம்மா வீட்டில் ஈவினிங் போண்டா வடை ஸ்நாக்ஸ் போட்டு சேல் பண்ணுறாங்களா. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் இருக்காங்களா. அவரும் லாரி டிரைவராக தான் இருக்காராமா. அவங்க மேரேஜ் ஆகிட்டு செட்டில் ஆகிட்டாங்களாமா. இப்போ இவங்களுக்கு ஒரு பையன் இருக்குதான் சொல்கிறாங்க. இவங்களோட முதல் திருமணம் அரேஞ்ச் பண்ணி தான் நடந்துன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கும் கணவருக்கும் மேரேஜ் ஆன சில வருஷத்துலேயே ஒத்துப்பாடுன்னு சொல்கிறாங்க. அதனால் இருக்க முடியாமல் தண்ணி டிவர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்களா. இப்போ அதிலேருந்து மீண்டும் வந்து 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு பக்கம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்களா. இவங்க ஒர்க் பண்ணி மந்த்லி நல்ல இன்கம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா நல்ல கேரக்டரில் ஒருத்தர் தான் கணவராக வரணும்னு நினைக்கிறாங்கம்மா. கெட்ட பழக்கம் இருக்க தான் சொல்கிறாங்க. பேசி பார்த்து தான் முடிவு எடுக்க தான் சொல்கிறாங்க. ஒரு நல்ல ஜாபில் டீசெண்டான வருமானம் எதிர்பார்க்குறாங்க. டிவோர்ஸ் ஆனவங்களோ இல்லைன்னா மனைவி இழந்தவங்க தான் எதிர்பார்க்குறாங்கம்மா. மேரேஜுக்காக 20 பவுன் நகையோ 4 லட்சம் பணமும் சேர்த்து வச்சுருக்காங்களா. வீட்டோட மாப்பிள்ளை எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்களுக்கு மாவட்டமாக இருந்தால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கம்மா. இவங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமலாக தெரிவிங்கம்மா. அடுத்த வாரம் நான் பார்க்கலாம். இவங்க பேர் காமாட்சி, வயசு 41 ஆகுது. இவங்க திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு தங்கமான குணம் உள்ள நடுத்தர வசதியில் பின் வரந்தம்மா அது. இவங்க ஜாதகத்தை பார்த்துடலாம். இவங்க இந்து மதம் சொல்கிறாங்க. ஜாதியும் பார்த்தீங்கன்னா வன்னின்னு சொல்கிறாங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா தனுசுன்னு சொல்லியிருக்காங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பரணின்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் பார்த்து வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா. இவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்காங்களா. படித்து முடிச்சுட்டு இப்போ கால் சென்டரில் வேலை பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஆன்லைனில் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் ஈவினிங் டைம் எடுத்துகிட்டு இருக்காங்களா. இது சம்மந்தமாக யூடியூப் சேனலில் ரன் பண்ணிட்டு இருக்காங்களாமா. இவங்க நல்ல ஒரு திறமையான ஆள் தான் சொல்கிறாங்க. இவங்களுக்கு அப்பா மட்டும் தான் இருக்காங்க சொல்லியிருக்காங்க. அம்மா சில வருஷம் முன்னாடி தவறிட்டாங்களா. எங்கள் அப்பா டைலர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத சொல்லியிருக்காங்கம்மா. ஓரளவு இன்கம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாக்கு தான் சொல்கிறாங்க. அவர் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களா. அவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு செட்டில் ஆகிட்டாங்களா. இவங்க முதல் திருமணம் நடந்த சில வருஷத்துலேயே இவங்க ஹஸ்பண்ட் இவங்களோட தனியாக போய்ட்டு தான் சொல்கிறாங்க. அப்புறம் 20 நாளாக தலைமையில் தான் இருந்திருக்காங்கம்மா. அதுலேருந்து மீண்டும் வந்து இப்போ கொஞ்ச நாளாக 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வரன் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்களா. இவங்க மந்த்லி இன்கம் எல்லாம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் எதிர்பார்க்குறாங்க. ஒரு நல்ல கேரிங்கான குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒருத்தருக்கு எதிர்பார்க்குறாங்கம்மா. மாதம் ஒரு நல்ல வருமானம் எதிர்பார்க்குறாங்க. சேமிப்பு மேலே ஆர்வம் உள்ளவராக எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் இவங்க சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. வீட்டோட மாப்பிள்ளையும் வந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. இல்லைனா அவங்க கூட வரணும் அப்படின்னா இவங்க அப்பாவும் இவங்க கூட தான் இருப்பாங்க சொல்லியிருக்காங்க. இவங்களை பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமலில் தெரிவிங்கம்மா. இந்த மாதிரி நிறைய வரங்கள் நம்ம சேனலில் இருக்க உள்ள போய் பாருங்கள். இந்த மாதிரி ஒரே வீடியோவில் பல வரங்கள் வரணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமலில் தெரிவிங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.